ஜெயண்ட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய மனுஷனுக்கு அந்த நாட்டுடைய ராஜா எதிரி படைகள்லாம் கடல் வழியா படையெடுத்து வந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள போய் அட்டாக் பண்ணி தடுத்து நிறுத்துன்னு ஆர்டர் போடுறாரு. ராஜாவே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவரும் வேற வழி இல்லாம சட்டையை கழட்டி தூக்கி போட்டுட்டு சரின்னு இறங்கி கடல் வழியா ஓடி போறாரு. எதிரி படைங்க கிட்ட போன உடனே எனக்கு உங்களை அட்டாக் பண்றதுக்கெல்லாம் விருப்பம் இல்ல, நான் இங்க சும்மா தண்ணி மேலேயே குத்தி உங்களை அட்டாக் பண்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்ஷன் பண்றாரு. இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறத பைனாகுலர் வழியா பார்த்த ராஜா நம்மால அங்க போய் எதிரிகள் எல்லாம் பொளந்து கட்டுறான் போலன்னு நினைச்சுக்கிறாரு. இந்த பக்கம் அந்த எதிரி படைகள்லாம் இவரை புரிஞ்சிக்காம பயத்துல பீரங்கி குண்டுகளை எடுத்து அப்படியே இவர் மேலேயே ஃபயர் பண்ணிடுறாங்க. அது எல்லாமே வந்து அப்படியே அவருடைய வயிற்றிலேயே ஸ்டக் ஆயிடுது. ஆனா அப்ப கூட அவருக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படியே அவர் அதை புஷ் பண்ணி தள்ளுவார் பாருங்க. வந்த வேகத்திலே எல்லா குண்டுகளும் ரிட்டர்ன் ஆகி அங்க வந்து எதிரி படைகளுடைய கப்பல் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடுது. அதுக்கு பிறகு அவர் அந்த கப்பல்கள் எல்லாம் அட்டாச் பண்ணி வச்சிருந்த ரோப்பை பிடிச்சி இழுத்துக்கிட்டு மொத்த கப்பல்களையுமே அவங்க நாட்டுக்கே இழுத்துட்டு வந்துடுறாரு. இவர் இப்படி அவங்க நாட்டையே காப்பாத்தினதுனால அவர் என்னெல்லாம் கேட்கிறாரோ அது எல்லாத்தையுமே அவங்க நாட்டுக்குள்ளேயே செஞ்சு தர சொல்லி ராஜா உத்தரவு போட்டுறாரு. அப்படிதான் அவருக்கு முதுகு வலின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸையே அவர் முதுகு மேல பெரேட் போற மாதிரி அப்படியே மிதிக்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு ஹேர் கட் பண்றதுக்கு கூட அவருடைய தலைமையிலேயே ஏறி நிறைய பேர் பெரிய பெரிய கத்திரிக்கோள்கள் எல்லாம் வச்சு ஹேர் கட் பண்றாங்க. இப்படி இருக்க அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்மி ஜெனரலுக்கே அவரை சுத்தமா பிடிக்காம போய் அந்த ஒரு மிகப்பெரிய ரோபோட் எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இவர் அட்டாக் பண்ண பாக்குறாரு. இவர் தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி அந்த ரோபோட்டை கீழே தள்ளி விட்டுலான்னு பாக்குறாரு. ஆனா அது ஒரு இன்ச்சு கூட அசையவே மாட்டேங்குது, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. கடைசியில் அந்த நபர் அந்த ரோபோட்டை பயன்படுத்தி இவருடைய துணியை பிடிச்சி சின்ன குழந்தையை தூக்குற மாதிரி அப்படியே அசால்ட்டா தூக்கிடுறான். இப்படி அவர் தோத்து போயிட்டதுனால அவருக்கு பனிஷ் பண்ற விதமா அவர் அப்படியே அங்கிருந்து கட்டி அவரை விட மிகப்பெரிய ஜெயண்ட்லாம் வாழக்கூடிய ஐலாண்டுக்கு அனுப்பி விட்டுறாரு. அங்க போனா அங்க ஒரு பொண்ணு இவருக்கு பொம்மைக்கு போற ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு பொம்மை மாதிரியே விளையாட சொல்லி தொல்லை பண்றா. அது மட்டும் இல்லாம பால் டப்பாவை எடுத்து பாலை ஃபோர்ஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி எல்லாம் குடிக்க வைக்கிறா.